மேரேஜில் ஃபஸ்ட்டு 2 விக்டிம்ஸ், ஒன்று வந்து எஜுகேஷன், இன்னொன்று ஜாப். ஓகே. பர்டிகுலராக ஃபீமேலுக்கு. மேலோடது ஸ்டாப்பே ஆகாது. ஆமாம். அவர் ஜாபில் இருந்தால் கண்டினியூ ஆவார். இப்போ ஜாபுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாலும் கண்டினியூ ஆகும். இல்லை ஜாபுக்கு அப்புறம் அவர் மேரேஜுக்கு அப்புறம் படிக்கணும்னு வந்தாலும் அது கண்டினியூ ஆகும். ஆக மொத்தம் அவரது ஸ்டாப்பே ஆகாது. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, மேரேஜில் ஃபஸ்ட்டு விக்டிம், ஃபஸ்ட்டு 2 விக்டிம்ஸ்னு சொல்லலாம், எஜுகேஷன் அண்ட் ஜாப். இதை இழந்துட்டு தான் ஒரு பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் மாறிட்டுருக்கு. இழக்கிறது இல்லை, அல்லது இழந்தாலும் அதை போர்ஷன் டைமாக வச்சுட்டு திரும்பவும் வந்துடுறாங்க. அப்படி தான் ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் எங்கிட்ட வந்தவங்க ஒரு 5 வருடம் திருமணமாகி படிப்பெல்லாம் நிறுத்தியாச்சு, வேலைக்கு போனதை நிறுத்தியாச்சு, கணவர் வந்து நல்லா பார்த்துக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியானது. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த படிப்பை நம்ம ஏன் நிறுத்திட்டோம், அதாவது வேலைக்கு போகிறதுக்காக, இப்போ இன்ஜினியரிங் முடித்தா வேலைக்கு போயிட்டேன், அதோட முடிச்சது தான் அவங்க படிப்பை நிறுத்தினதான் நினைக்கிறாங்க. அதாவது பிஇ முடிச்சிட்டேன், அதோட நிறுத்திட்டேன், வேலைக்கு போயிட்டேன். எம்ஏ ஏன் படிக்கலைண்ணா? ஓகே, படிச்சிருக்கணும்ல. படிச்சிருக்கணும். அதாவது மேரேஜுக்குன்னா அதை ஸ்டாப் பண்ணணும்னு யார் சொல்லி கொடுத்தா? எங்கே வந்துச்சுது? நான் படிக்கணும் அப்படின்னு அவங்க விருப்பத்தை சொல்கிறாங்க. ஆனால் மொத்த குடும்பமும் படித்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்குது. அவங்க வந்து நான் வேலைக்கு போகிறேன், போகலை, அது அப்புறம் நான் படிக்கிறேன். அவங்க வந்து வேலைக்கே போகலையே, அப்புறம் என்னத்துக்கு படிப்பு அப்படின்னா புரிதல் என்னென்னா வேலைக்கு போகிறதுக்காக தான் படிப்புன்னு புரிஞ்சிச்சு. இவங்க என்னென்னா படிப்புன்றது எப்பவும் தானே இருக்கணும், அதை ஏன் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறீங்க? இது பிரச்சனையாக ஆரம்பிக்குது. கணவர் வந்து அம்மா அப்பா சைடை வந்து எடுக்கிறாரு, மனைவி தனியால் ஆகிறாங்க. ஏங்க உங்களுக்காக தானே எல்லாத்தையும் விட்டு வந்தேன், இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன்னு கூட சொல்ல, படிக்கிறேன்னு தானே சொல்கிறேன் அப்படின்னு இருந்தது. இந்த பிரச்சனை பெருசாக ஆக ஒரு கட்டத்தில் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, படிப்பேன், வேலைக்கு போவேன், ஓகே, இஷ்டம்னா இந்த மேரேஜ் ஓகே, இல்லைன்னா இல்லை அப்படின்ற இடத்துக்கு வராங்க. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு முதல் முறையாக அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, தான் முழுமையாக ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம்னு தோணுது, கைவிடப்பட்டு விட்டோம். ஆமாம், நல்ல மனைவியாக இருக்கேன், நல்ல குழந்தைகளை பார்த்துக்கிறேன், நீங்கள் நல்ல கணவர், ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, அது வெறும் படிப்பாக தான் இருக்குது, வேலைக்கு போக வேண்டாம், குடும்பம் இருக்குது அப்படின்னு. ஆனால் படிப்பே எதுக்குன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, இப்போ நான் வந்து படிப்பேன், வேலைக்கும் போவேன், அது பிரச்சனையாகுது.